Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம செய்ய போகிறது மொச்சி சுண்டல். இது வந்து நான் 8 hours ஊற வச்சிருக்கிறேன். இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம அதாவது இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இதே தண்ணியை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாசம் அடிக்கும். அதனால் இந்த தண்ணியை மாற்றிடலாம். நம்ம மொச்சியை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். Few moments later. மொச்சையை நம்ம நல்லா வேக வச்சாச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இது தண்ணியை வடிச்சிட்டு இப்போ தாளிச்சுக்கலாம். மொச்சையை நம்ம தாளிச்சுக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம். மொச்சியை தண்ணி வடித்து வச்சுருக்குறோம். இப்போ பேனில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மொச்சை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மொச்சை சுண்டல் ரெடி. நம்ம 250 கிராம்ஸ் அளவுக்கு வெள்ளை சுண்டல் ஊற வச்சுருக்கிறோம். இதை நம்ம ஆட் பண்ணி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். சுண்டல் நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம வடிச்சுக்கலாம். அப்படியே தண்ணியை வந்து வடிச்சுக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். நம்ம ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். வேக வச்சுருக்கிற சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதும். அதாவது நெய்வேத்தியம் பண்ணுறதுனா நம்ம வந்து வெங்காயம், பூண்டு இது ரெண்டையுமே தவிர்த்துக்கணும். இதுக்கு வந்து எந்த மசாலா எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. Pebbles Tamil.